ஹாய் ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம டேக்கு தான் ஒரு நியூ ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட டைட்டில் வந்து ஐடல் லவ்ஸ் ட்ரெயினி. இது வந்து ஒரு பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட். ஸோ என்னோட கொலபரேட்டராக இருந்த ஒருத்தவங்களோட பர்த்டே இன்னைக்கு. அவங்களோட பேர் சார்லிசா. ஸோ அவங்க பர்சனலாக என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்ட ஒன் ஷாட் தான் இது. ஸோ அதனால தான் இந்த ஒன் ஷாட்டை அவங்களுக்காண்டி இன்றைக்கி டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் உங்களோட டேவை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வாங்க டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய கம்பெனியை தான் காமிக்கிறாங்க. அதில் பிக் ஹெட் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்குள்ளே தான் அங்கே நிறைய மீட்டிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. எதை பற்றினா ஒரு நியூ கேபாப் குரூப் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆனால் கன்ஃபியூஷனே அது கேர்ள் குரூப்பா இல்லை பாய் குரூப்பா அப்படின்ற மாதிரி தாங்க டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போ கடைசியில் என்ன பண்ணுறது, கேர்ள் குரூப்பாக இருக்கலாமா இல்லை பாய் குரூப்பாக வைக்கலாமா இல்லை ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸான ஒரு குரூப்பை வைக்கலாமா அப்படின்ட்டு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பட் இன்னுமே அதுக்கு தீர்வு கிடைச்ச மாதிரி தெரியல. அப்போ அங்கேருந்து ஒருத்தர் தான், நாம் ஏன் நம்ம ஐடல்ஸ்கிட்டே கேட்கக்கூடாது, ஐடல்ஸ்கிட்டயா மேபி அவங்க நல்ல சஜஷன்ஸ் கொடுக்கலாம். நம்மக்கிட்ட கேர்ள் குரூப்பும் இருக்காங்க, பாய் குரூப்பும் இருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஐடல்ஸ் அண்ட் இப்போ நியூவாக ஜாயின் ஆகிருக்க ஐடல்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட கேட்குறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்ல, மற்றவங்க எல்லாருமே ஓகே அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஓட்டு மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போது ஓட்டிங் செக்ஷன் எல்லாம் முடியுது. ஸோ இப்போது ஒரு ஐடல் குரூப்லேருந்தும் அவங்களோட லீடர்ஸ் இல்லைனா ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் தான் அந்த ஓட்டெல்லாம் ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்படி தான் நிறையா குரூப்லேருந்து அவங்களோட லீடர்ஸ் எல்லாம் வர எல்லா ஐடல்ஸும் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு ஐடல் குரூப் மட்டும்தான் கொடுக்கல. யார் வேற யார், நம்ம பிடிஎஸ் தான். அவங்க தானே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களால தான் நம்ம கம்பெனியே இவ்வளோ பாப்புலர் ஆகிருக்கு. இன்னும் அவங்க இன்னும் வரல. ஓ ஆமாம்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்மளோட லீடர் ஆரம் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு, சார் நான் வந்துட்டேன். ஓ வந்துட்டிங்களா ஆரம்? ஆமாம் இந்தாங்க அப்படின்ட்டு மெம்பர்ஸ் எல்லாமே ஓட் போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இந்த ஆரம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போது அவங்க, ஆரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கணும்? இல்லை எனக்கு தெரிஞ்ச வரையும் நீங்கள் எந்த டிசிஷன் இருந்தாலும் கரெக்டாக தான் எடுப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுது, கேர்ள் குரூப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பாய் குரூப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ரெண்டு பேரும் மிக்ஸ்டாக ஒரு குரூப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒருத்தர் கேட்க, அப்போ ஆரம், எனக்கு தெரிஞ்சு மிக்ஸாக இருக்கிற ஒரு குரூப் தான் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடல் குரூப் க்ரியேட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் பெண்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளில வராரு. வெளில வந்தால் ஜேகே அங்கே தான் ஃபோன் பார்த்துக்கிட்டு அப்படியே செவத்தில் சாஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஆரம், ஏ ஜேகே. என்ன சொல்லுங்க யாங். என்னடா வா போகலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஜேகே மறுபடியும் அதே கொஷின் கேட்க, அப்போ ஆரம், எத்தனை பேர் தாண்டா கேட்பீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. என்ன ஆரம்? அப்போ ஆரம் மறுபடியும் எதுவுமே சொல்லாமல் நடந்து போக, அப்போ ஜேகே பின்னாடியே வந்துட்டு, ஆரம் உன்கிட்ட தானே கேட்குறேன் சொல்லு. இங்கே பாருடா, யார் டேலண்டடாக இருக்காங்களோ அவங்க தான் செலக்ட் ஆவாங்க. ஸோ அது பிரகாரம் தான் நமக்கு தெரிய வரும் அது கேர்ள் குரூப்பாக இருக்குமா இல்லை பாய் குரூப்பாக இருக்குமா இல்லை ரெண்டும் மிக்ஸ்டாக இருக்குமான்னு. எனக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போக ஜேகேவும் அப்படியே பின்னாடியே போகிறாரு. ஸோ இப்போ ரெண்டு பேருமே மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க இடத்துக்கு தான் வராங்க. வந்து பார்த்தா அங்கே தான் சுகா அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி தூங்கிட்டுருக்காரு. அப்போ ஜின் அங்கேயே உட்காந்துட்டு அவருமே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் அதை பார்த்துட்டு ஆரம் கடுப்பாயிட்டு எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்ருக்காரு. அப்போ ஜேகே அப்படியே போய் ஆரம் கிட்ட, என்ன ஆரம் இது, நீ ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் இவங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு ஆரம் போக, இரு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே ஜின்னுக்கிட்ட தான் வராரு. ஃபஸ்ட்டு ஜின்னுக்கிட்ட தான் வம்பளுக்கிறது ஜேகேக்கு ரொம்ப பிடிக்குமே. அதனால அவர், ஏ ஜின் நீ தானே வேர்ல்டு வைட் ஆன்சம் அப்படின்ட்டு காதுகிட்ட வந்து சொல்ல, அப்போ ஜின் ஆமாம் அப்படின்னு மண்டியாட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆரவங்கமே சிரிப்பு வந்துருச்சு. அப்போ ஜேகே, எந்திரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி எழுப்ப, அப்போ தான் ஜின் என்ன அப்படின்ட்டு பதறிக்கிட்டே எந்திரிக்கிறாரு. அப்போ முன்னாடி ஆரம் முடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, ஓ ஆரம் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியா, ஏன் ரொம்ப நேரம் ஆகும்னு எதிர்பார்த்தியோ? இல்லை இப்போ ப்ராக்டிஸ் பண்ண தான் போனேன், கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. நீ இப்போ தான் வந்த அதுக்குள்ளாட்டி டயர்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் சின்ன அப்படியே எந்திரிச்சு போயிட்டாரு அப்படியே ஜேகேவை முறைச்சிக்கிட்டு. ஏன்னா அவர் தானே வேணும்னு வம்பிழுத்து விட்டார் இப்போது, அதனால. அப்போ ஜேகே, என்ன ஜின் என் மேலே கோமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டே போயிட்டாரு. எங்கிட்ட சுகா இதெல்லாம் நடக்கும்போதே அப்படியே கடுப்பாயிட்டு தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு எதுவுமே சொல்லாமல் அவரும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி போயிட்டார்.
அங்கே ஒரே ஆள் மட்டும்தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேஹோப் தான். அவர் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அங்கே ஜிமன், அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே வலிஞ்சிட்ருக்காரு. அப்போது ஆரம் அப்படியே போய் ஜிமின் முன்னாடி நிற்க, ஜிமின் பார்த்துட்டு, ஓ ஆரம் வந்துட்டியா, நான் உனக்கானே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே சமாளிச்சுட்டு ஆரமை கூட்டிகிட்டு அப்படிங்கிறது கிளம்பிட்டாரு. அவருக்கு தெரியும் ஆரம் ரொம்ப கோவப்படுவாருன்ட்டு. அதனால தான் ஆரம்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் பார்க்குறாரு. அப்போ கூட அந்த பொண்ணுக்கிட்ட உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்ல, அப்போ ஆரம் முறைக்கிறாரு. ஓகே ஓகே முறைக்காத அப்படின்ட்டு இப்போ எல்லா மெம்பர்ஸும் கேதர் ஆகிட்டாங்க, ஒரே ஒரு மெம்பரை விட்டு. அப்போது ஆரம், எங்கே டேயாங் எங்கே? டேயாங்கா அவன் ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான், இன்னும் வர காணோம். இன்னும் வரலையா அப்படின்ட்டு டேயாங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக டேயாங் அந்த ரூம்குள்ளே அப்படியே என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ எல்லோரும் திரும்பி டேயாங்கை தான் பார்க்குறாங்க. டேயாங் அப்படியே மாதம் என்ட்ரி கொடுக்க, அப்போ ஜின், என்னடா உனக்கு பெரிய ஹீரோன்னு நினப்பா? உன்னை விட வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் நான் தான். நீ என்னமோ பெரியவ மாதிரி போய் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்க. ஏன்னா இந்த ஜேகே மாதிரி நீயும் அப்படி நல்லா மஸ்கலெல்லாம் வளர்க்கணும் ஆசையா அப்படின்ட்டு ஜின் கேட்க, அப்போது ஜிமன், ஆமாம் உனக்கு தெரியாதா, இவங்க 2 பேரும் காம்படிட் பண்ணி நல்லா ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேர்லாம் யாருக்கு நிறையா மஸ்கல் வரும்னு அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, பட்டியாங் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சேன், அதில் என்ன தப்பு இருக்குது? போதும் எல்லோரும் பேசினது, வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கிட்டு டிஸ்கஷன்லாம் முடியுது. லாஸ்ட் டைமில் பார்த்தா ஆரம் சஜஸ்ட் பண்ண மாதிரி கேர்ள் பாய் மிக்ஸ்டு குரூப்பாக ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஓட்டிங் எண்டில் வந்திருக்கு. ஸோ அதுதான் எல்லாருக்கும் இதுவும் கரெக்டு தான், இந்த மாதிரி குரூப் தான் நம்மக்கிட்ட இல்லை, ஸோ இந்த மாதிரியே க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க அதுக்கப்புறம் ஆடிஷன்லாம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆடிஷனுக்கு நிறையா பேர் இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து கூட வராங்க. ஸோ அப்படியே ஆடிஷனெல்லாம் ஒரு 7 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஸோ 7 பேர் செலக்ட் ஆனானா குரூப்புக்கு மெம்பர்ஸ்லாம் ரெடி, பட் இவங்களுக்கு நம்ம கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்தா தான் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம் கரெக்ட், இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ஆனால் யார் வச்சு கொடுக்குறது? ப்ரொஃபஷ்னல் ட்ரைனர்ஸ் வச்சு கொடுக்கலாமா இல்லை யாரை வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்க, அப்போது அங்கே இன்சார்ஜாக இருப்பார் ஒருத்தர். அவங்க இப்போ தான் ஒரு குரூப்பாகவே ஃபார்ம் ஆகிருக்காங்க, அதுக்குள்ளாட்டி ப்ரொஃபஷ்னல் ட்ரைனர்ஸ் எல்லாம் தேவையில்லை. நம்ம ஐடல்ஸை வச்சே இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஐடல்ஸை வச்சா, ஆனால் அவங்களே ரொம்ப பிஸியாக இருக்காங்கல்ல, கான்சர்ட் மியூசிக் க்ரியேஷன் அப்படின்ட்டு. எனக்கும் புரியுது, பட் இவங்களும் ஐடல் ஆக போகிறாங்க. ஃப்யூச்சரில் இவங்களும் பெரிய ஐடல் ஆகணும்னா இவங்களுக்கு ஐடல்ஸ் கிட்ட இருந்து தான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்ச இதுதான் ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு எந்த குரூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்ச பிடிஎஸ் தான் இவங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் 7 பேர், இவங்களும் 7 பேர். ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் ட்ரைனிங் பண்ணால் நிஜமாகவே அவங்கள மாதிரியே இவங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குரூப்பாக மாறிடுவாங்க அப்படின்ட்டு அவங்க எப்படியாச்சும் ப்ராஃபிட் வேணும். ஸோ அதனால அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. பிடிஎஸை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி கான்செர்ட் மேலே கான்செர்ட்டாக பண்ணி பிடிஎஸ்ஸே ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் பிடிஎஸ் மாதிரியே இன்னொரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் வரணுன்றக்காண்டி பிடிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சீனில் இப்போ பிடிஎஸ்க்கு தான் அந்த நியூ குரூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காண்டி எல்லாரையுமே வர வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பிடிஎஸும் அவங்களோட மேனேஜர் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் ரூமில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது நியூ குரூப் இருக்குல்ல, அவங்களோட மேனேஜராக ஒருத்தர் அப்பாயிண்ட் ஆகிருப்பார். அவர் தான் வந்துட்டு, ஸோ பிடிஎஸ் உங்களுக்கு நியூ ட்ரெயினியாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க போகிறோம், நீங்கள் தான் இந்த நியூ ஐடல்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க, அப்போ தான் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்ட்டு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்க பிடிஎஸும் அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போது ஜிமிக்கிட்ட வந்து, ஜிமின் என்ன ரொம்ப குஷியாக இருக்க போல்? சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா நடிக்காத, அந்த குரூப் மிக்ஸான ஒரு குரூப்புன்னு தெரியும். ஸோ அதில் பொண்ணுங்க இருப்பாங்க, அதுக்காண்டி தானே. என்ன பொம்பளை பொறுக்கி நினச்சிக்கிட்டியா ஜேகே? ஆமாம், நீ இல்லையா பின்ன ஆர்மிஸ்கிட்ட எப்படி ஃப்ளர்ட் பண்ணுவ எனக்கு தெரியாதா என்ன? போதும் நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய் ஆச்சே நீ. நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, நீ அப்படி இல்லைனாலும் இந்த உலகத்துக்கே தெரியும் நீ எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்னு அப்படின்ட்டு 2 பேரும் ஒருத்தரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எங்கிட்டே அப்படியே நின்ட்டு சீரியஸாக பார்த்துட்ருக்காரு. அப்படி என்ன குரூப்பாக இருக்கும், நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போலேருந்தே ஒரு மாதிரி மைண்டில் கேல்குலேஷன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எங்கிட்ட ஆரம்பம்
இங்கே பாருங்கள், நாம் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சமாச்சும் சின்சியராக இருங்க, புரிஞ்சுதா அப்படின்ட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் சொல்லிட்டு இருக்காரு ஆரம். ஸோ அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் நம்மளோட டிக்னிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு சில கைடன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா அவர் தான் லீடர் ஆச்சே, அவருக்கு தானே எல்லாரையும் மேய்க்கிற பொறுப்பு இருக்குது. அதனால தான் அவர் இதுக்கு முன்னாடியே எல்லா கைடன்ஸும் கொடுத்து வச்சுருப்பாரு. இப்போது அந்த நியூ குரூப்புக்கு செலக்ட் ஆன மெம்பர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாய் தான் வரான். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 2 பாய்ஸ் வராங்க. அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 22, 21 அந்த மாதிரி ஏஜில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்க வராங்க. ஸோ 3 பாய்ஸ் அண்ட் 4 கேர்ள்ஸாக தான் செலக்ட் ஆகிருப்பாங்க அந்த குரூப்புக்கு. ஸோ இப்போ 3 பாய்ஸ் வர, அதுக்கப்புறம் 3 கேர்ள்ஸ் வர, எல்லோரும் ஒருத்தர் தான் வந்து அவங்களோட இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கடைசியாக தான் லாஸ்ட் மெம்பர் ஆஃப் திஸ் குரூப் அப்படின்ட்டு கூப்பிட லாஸ்ட்டாக தான் நீங்கள் உள்ள என்ட்ரி கொடுக்குறீங்க. அப்போது மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் சாதாரணமான ரியாக்ஷன் கொடுக்க, ஆனால் சுகா, ஜேகே, ஆரம் அப்படின்ட்டு ஷாக் ஆகிட்டு அவங்கள பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மாறி மாறியே ஒருத்தர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு அவங்க 3 பேரை தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாயிட்டீங்க, அவங்கள பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்பி அப்போது இவங்க தான் இந்த குரூப்போட மெம்பர்ஸ் அப்படின்ட்டு நல்லா இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ட்டு அப்போ இன்ட்ரடக்ஷன் மட்டும் ஃபஸ்ட் டே வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டுறாங்க. ஸோ அதனால் எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போக, அப்போது நீங்கள் தான் கடைசியாக போய்ட்டுருப்பீங்களா, அப்போ அவங்க கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. நீங்கள் யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே தான். அதுவும் இல்லாமல் அந்த ரூமில் ஜேகே, ஆரம், சுகா அப்படின்ட்டு 3 பேருமே இருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்தோன்னா பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அண்ணா நீங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா, உங்களை நானே பார்க்க வரணும்னு தான் நினச்சேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் 3 பேரையும் போய் ஹக் பண்ணுறீங்க. அவங்க, வயன் ஃபஸ்ட்டு நீ எதுக்கு இங்கே வந்த, எப்போ வந்த, என்னது இதெல்லாம், நீ ஆடிஷனில் கலந்துப்பேன்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, என்ன வயன் இதெல்லாம் அப்படின்ட்டு அப்படியே ஆரம் கேட்க, அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் ஆரம், நான் இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணல. அப்போ நீங்களும் நான் நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னன்னா என்னை இப்படி திட்டுறீங்க. இங்கே பாரு வயன், திட்டலை. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், உன்னோட ஸ்டடீஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கலந்துக்கோ, நீ எந்த ஆடிஷன் வேணாலும் கலந்துக்கோ, உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை பண்ணுன்னு தானே சொன்னேன். ஆமாம், அதுதான் நானும் பண்ணேன். என்ன வயன் விளாட்றியா, இன்னும் உன்னோட காலேஜே நீ இன்னும் முடிக்கல. யார் சொன்னா நான் முடிக்கலன்னு, நான் தான் முடிச்சிட்டேனே அப்படின்ட்டு உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறீங்க. அதில் நீங்கள் கிராஜுவேட் ஆன ட்ரெஸ்ஸில் அப்படியே உங்கள் பாட்டி கூட நின்று நல்லா சிரிச்சிட்ருக்கீங்க. அதை பார்த்தோன்னா எல்லாருமே பார்க்குறாங்க. வயன், அப்போ நீ நிஜமாவே கிராஜுவேட் ஆகிட்டியா? ஆமாண்ணா, நான் கிராஜுவேட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்ல 3 பேருமே உங்களை ஹக் பண்ணி அப்படியே கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அப்போ சுகா, வயன் அப்பயே நீ எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. சுகா, நான் சொல்லக்கூடாதுன்னெலாம் எதுவும் இல்லை, நான் சொல்லான் தான் இருந்தேன், உங்களுக்கு கால் கூட பண்ணேன், பட் நீங்கள் தான் எடுக்கலை. ஏன்னா நீங்கள் அப்போ தான் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க, வேர்ல்டு டூர்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் எடுக்கலையா? சரி ஓகே அப்படின்ட்டு நானும் சரி ஓகே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைரெக்டாகவே போய் சொல்லிக்கலான்னு அதுக்கப்புறம் அமைதியாகிட்டேன். சரி வயன், அப்போ கிட்டிட்டு தானே உன்னோட காலேஜ் முடிச்சிருக்க, அதுக்குள்ளாட்டியும் எதுக்கு நீ இந்த ஆடிஷனுக்கு இதெல்லாம் வந்த? ஏன்னா உங்களை பார்த்த மாதிரியே இருக்கும், அதே மாதிரி என்னோடய ட்ரீமை நான் அச்சீவ் பண்ண மாதிரியும் இருக்கும்ல, அதனால தான் நான் வந்தேன். வயன், என்ன நீங்கள் சொன்ன மாதிரி நான் காலேஜ் முடிச்சிட்டேன், நீங்கள் காலேஜ் படிக்கல எனக்கு தெரியும், அதனால தான் என்னை படிக்க வைக்கணும்னு நினச்சிங்க. நான் தான் படித்து முடிச்சுட்டு தானே இங்கே வந்திருக்கேன், இந்த ஃபீல்டுக்கு நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு எப்படி இந்த சாங்கு டான்ஸு அப்படின்ட்டுலாம் பிடிக்குமோ அதே மாதிரி தான் எனக்கும் பிடிக்கும். உங்கள் தங்கச்சி தானே நான், அப்போ எனக்கும் அதிலலாம் ஆசை இருக்கும் தானே. வயன், புரியுது வயன், ஆனால் நீ கிராஜுவேட் ஆகிட்ட, இப்போது உங்ககிட்ட ஒரு டிகிரி இருக்குது, நீ கொஞ்சம் வருஷம் நீ ஒர்க் பண்ணலாம்ல. அதெல்லாம் முடியாது, நீங்கள் இப்போ பேச்சை மாற்றாதீங்க. எனக்கு தெரியாது, எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. அப்போது ஆரம், வயன் நீங்கள் தானே ஆரம் சொன்னீங்க, இப்போ என்ன மாற்றி பேசுகிறீங்க, ரொம்ப மோசம் நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே கோச்சுக்கிட்டு திரும்பி நிற்க. அப்போது ஜேகே, அண்ணா அவள் தான் கேட்குறாள்ல, நம்மள மாதிரி தானே அவளும், நம்மளுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவள் தான் இந்த மாதிரிலாம் போய் ஆடிஷன் கலந்துக்கோங்க அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணான். இப்போ நாமளும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஜேகே உங்களுக்கு கண்டிப்பாக பறிஞ்சு பேச, இது உங்களுக்கெல்லாம் நல்லா கேட்குது, நீங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டு தான் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க, நடக்கட்டும் அப்படின்ட்டு. அப்போது சுகாவும், ஆமாம் ஆரம், அவள் சொல்கிறதும் கரெக்டு தான், நாம் தானே வாக்கு கொடுத்தோம், நீ உன்னோட டிகிரியை முடிச்சுட்டு உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ பண்ணுன்னு, நாம் அவளை அலோவ் பண்ணலாம் விடு அப்படின்ட்டு சொல்ல. அப்போ ஆரம்க்கு, வயன் இங்கே பாரு, உனக்கு தெரியும்ல உன்னை எதுக்கு இந்தியா அனுப்பணும்னு,
அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க 3 பேருமே மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்போது அங்கே இருக்க ஸ்ட்ரகல் அப்படின்ட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரைனிங்கில் இருக்கும்போது அவங்க இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு சீனியராக இருக்க ஐடல்ஸ் எல்லாம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியெல்லாம் வச்சு இந்த ஹேட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் ஃபுல்லு ஒரு மாதிரி புள்ளி பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்போ தான் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க, நாம் எந்த கஷ்டம் வேணாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், பட் நம்ம ஃபேமிலி எதுக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் 3 பேருமே நம்ம ஃபேமிலியை ஹைட் பண்ணியே வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. சொல்லப்போனால் ஆரம், சுகா, ஜேகே 3 பேருமே சிப்ளிங்ஸ் தான், அண்ணா தம்பிங்க. ஃபஸ்ட்டு ஆரம், நெக்ஸ்ட்டு சுகா, அடுத்தது தான் ஜேகே, அதுக்கு அடுத்தது பொருந்தது தான் நீங்கள். ஸோ நீங்கள் 4 பேருமே சிப்ளிங்ஸ் தான், ஒருத்தர் கூட பொருந்தவங்க. ஆனால் 3 பேர் பிரதர்ஸ் அப்படின்ட்டு மட்டும்தான் இந்த வேர்ல்டுக்கு தெரியும். உங்களை மாதிரி ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட பிடிஎஸ் மெம்பர்ஸ் கூட எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகியிருந்திருப்பாங்க. இப்போ கூட அவங்க ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் ஆரம் உங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காரு. அப்போ நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல, போங்க அப்படின்ட்டு இங்கே ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறீங்க. அப்போ ஆரம், வயன் சொன்னால் புரிஞ்சுக்க வயன், இது ரொம்பவே கஷ்டம். அப்போனா நீங்களும் தானே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கீங்க, நீங்களும் இது வேணான்னு வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு கேட்க அப்போ ஆரம்பிக்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. அப்போ சுகா, வயன் அவன் சொல்கிறது கரெக்டு தான், இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா, பரவாயில்ல, கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை ஏற்றுப்பேன், நான் உங்கள் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இத்தனை வருஷமாக உங்கள் கூட நான் இல்லை, நீங்கள் ட்ரைனிங் அது இதுன்னு பிஸியாக இருந்தீங்க, அதுவும் இல்லாமல் என்ன இந்த மீடியாவுக்கு இந்த பீப்புள்ஸ்க்கெல்லாம் உங்கள் தங்கச்சின்னு நீங்கள் காமிக்க விரும்பலை, அது ஏனுமே எனக்கு தெரியும், என்னோடய ப்ரைவசிக்காண்டி தான் அப்படி பண்ணிங்க, பட் இதுக்கு மேலேயும் என்னோடய ட்ரீம், என்னோடய கனவு அவங்க எல்லோரையும் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டீங்க. அப்போ எல்லாருக்குமே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது, இருந்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஆரம், நீ கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகலாம்ல அப்படின்ட்டு ஜேகே கேட்க, உனக்கு தான் தெரியும்ல நம்ம 3 பேரும் எதுக்கு அவளை இந்தியா அனுப்பணும்னு, மறுபடியும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இங்கே பாரு, அது வயனோட விருப்பம், நீ அவளோட ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்க, நீ சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு சுகா அப்படியே அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காண்டி பின்னாடியே வந்துட்டார். எங்கிட்ட ஜேக்கவும், ஆமாம் சுகா சொல்கிறது கரெக்டு தான், நீ கொஞ்சம் யோசி, எனக்கு தெரியும் நீ புரிஞ்சுப்பேன்னு அப்படின்ட்டு ஜேக்கவும் அதுக்கப்புறம் அவங்கள தேடி தான் வராரு. நீங்கள் அப்படியே போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் அண்ணனுங்க அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்க, பட் அவங்க 3 பேருமே இது வேணாம் அப்படின்ட்டு தான் நிற்கிறாங்களா, அதனால தான் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போது சுகா, ஏ வயன் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் கை வைக்க, போ சுகாண்ணா, நீ ரொம்ப பண்ணுற, நீயும் ஆரம் பக்கம் தானே, நீங்கள் 3 பேரும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் நீங்கள் என்னோடய ட்ரீமுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க, அப்போ கூட நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது சரி நாங்கள் ஒத்துக்கிறோம், ரொம்ப பண்ணாத, ஆரம்ப தானே, நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சுகா சொல்ல நீங்கள் ஹாப்பி ஆகிட்டு அப்படியே சுகாவை ஹக் பண்ணுறீங்க. அவரும் அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே, ஓகே, ஆனால் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா, அவங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். அப்போ சுகா, அப்போ நீ சொல்லலை அப்படி தானே அப்படின்ட்டு மறைக்கிறாரு. அதே நேரத்தில் ஜேகே வந்திருப்பார்ல, அவர் வந்தோன்னா அப்படியே காதை திருவுறாரு, உங்கள் கதை தான், ஜேகே விடுடா அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, என்ன வாடா போடான்ற, உன்னோட பெரியவன் அண்ணன் சொல்லி கூப்பிடு, ஒன்னெல்லாம் அண்ணன் சொல்லி கூப்பிட மாட்டேன், நான் ஆரம்பியும் சுகாவையும் மட்டும்தான் அண்ணன் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல எங்கிட்ட ஜேகே சண்டை போட்டுட்ருக்காரு. சுகா, டே கொஞ்சம் அமைதியாக இருங்கடா அப்படின்ட்டு சமாளிச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் அப்படி ஆரம் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க, ஏன்னா இவங்க 2 பேர் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, பட் ஆரம் தான் எனக்கு கன்வின்ஸ் ஆகலை. ஸோ அதனால தான் ஆரம் உங்களை கூப்பிட்டு விட்டுருப்பாரு, ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ட்டு, அதனால தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இங்கிட்ட ஜேகேவும் சுகாவுமே பார்த்துட்ருக்க. அப்போ ஆரம், ஓகே, நீ இதுதான் ஆசைப்பட்டனா, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆரம் சொல்ல உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. பிரைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு தேங்க்யூ அண்ணா அப்படின்ட்டு போய் நீங்கள் ஆரமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் சிரிக்கிறாரு. அப்போ ஜேகே, வா சுகா நாமளும் போகலாம் அப்படின்ட்டு சுகா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. சுகா ஒரு மாதிரி விருப்பமே இல்லாத மாதிரி வந்துட்டு 3 பேருமே இப்போ ஹக் பண்ணிட்டு ஆரமாக தான் குலுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஆரம், போதும் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்ல 3 பேரும் நிமிது அப்படியே ஆரமாக தான் பார்க்குறாங்க. அப்போ ஆரம், இங்கே பாரு, ஆனால் இந்த விஷயம் சீக்ரெட்டாக தான் இருக்கணும், இப்போ வரையும் பப்ளிக்கு நாங்கள் 3 பேரும் தான் சிப்ளிங்ஸுன்னு மாதிரி தெரியும், பட் உன்னை பற்றி யாருக்கும் தெரியாது, அதனால நீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஐடலாக டெபியூட் ஆகிற வரையுமே இந்த சீக்ரெட்டாக தான் இருக்கணும், புரிஞ்சுதா வயன் அப்படின்ட்டு சொல்ல, இது ஓகேன்ற மாதிரி தான் உங்களுக்கு படுது, நீங்கள் அதுக்கு என்ன ஓகே அப்படின்னு நீங்கள் ஒத்துக்க. ஆனால் இது எப்படி எல்லாருக்கிட்ட தான் மறைக்கிறது, இன்னும் நம்ம மெம்பர்ஸ்கிட்டையும் நம்ம சொல்லலை,
அவங்க கிட்டேருந்து மறைக்கலான்னு சொல்ல வர யாரம்? ஆமாம் ஜேகே அப்படின்னு சொல்ல சுகாவும் அதுவும் கரெக்டு தான் அப்படின்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இப்போ நெக்ஸ்ட் சீனில் இப்போ ஒரு மெம்பர்ஸாக அதான் 7 பேர் செலக்ட் ஆகிருப்பாங்கல்ல, அவங்க ஒருத்தராக வந்து அவங்களோட டேலண்ட்டை பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி தான் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒருத்தர் சிங் பண்ண, ரேப் பண்ண அப்படின்ட்டு எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதில் ஏதோ ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது, என்னன்னு தான் சரியாக தெரியல. அப்போ தான் நீங்கள் வரீங்க. நீங்கள் வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஏன்னா எல்லோரும் உங்களையே பார்த்துட்ருக்காங்களா, இது உங்களுக்கு ஒரு மாதிரி புது ஃபீலிங். ஸோ அதனால நீங்கள் ஒரு மாதிரி தடுமாறுறீங்க. அதை உங்கள் 3 பிரதர்ஸுமே பார்க்குறாங்க. அவள் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கால்ல? ஆமாம், அவள் நர்வஸாக தான் இருக்கா அப்படின்ட்டு சுகாவும் சொல்ல, விடுங்க அவள் பார்த்துப்பா, அவள் என்னோட தங்கச்சி, அவள் கரெக்டாக தான் இருப்பா அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி ப்ரௌடாக தான் அவங்கள பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எப்படி இருந்தாலும் இதை ஃபேஸ் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்களும் சரின்ட்டு உங்கள் பிரதர்ஸை பார்க்குறீங்க. அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தம்ஸ் அப்பெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு அப்படியே சிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் உங்களோட வாய்ஸ் ஒரு மாதிரி வந்தாலும் அதுக்கப்புறம் உங்களோட வாய்ஸ் செம்மையாக இருக்குது. வாவ், இவ்வளோ நல்லா சிங் பண்ணுறா அப்படின்ட்டு உங்களோட பிரதர்ஸுக்கே இப்போ தான் தெரியுது. அண்ட் டேயாங் ஃபோனை பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். அவருக்கு இதிலலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அதனால் இப்போது அப்படியே உங்கள் வாய்ஸ் கேட்க அவர் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்கள் தான் அங்கே ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி சிங் பண்ணிகிட்ருக்கீங்க. பார்க்கவும் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. அதனால அப்படியே பார்த்துட்ருக்க திடீர்னு உங்களோட அந்த சாஃப்டான அந்த மெலோடியான வாய்ஸ் இப்போது அப்படியே ரேப்பாக மாறுது. நீங்கள் அப்படியே செம்மையாக ரேப் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டிங்க. டோட்டலாக வேறு பர்சன் மாதிரி இப்போ ரேப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதை பார்த்தோன்னே நம்ம தங்கச்சி தானே அவள் ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. ஏன்னா சுகாவும் ஆரம்பும் செம்மையாக ரேப் பண்ணுவாங்க. அண்ட் ஜேகே அவரோட வோக்கல் தான் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது அது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பாடிட்டுருக்கீங்க. ஸோ அதனால தான் அவங்க 3 பேரும் ப்ரௌடாக பார்த்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸும் உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. இந்த பொண்ணு செம்மையாக இருக்கால, ரெண்டுமே செம்மையாக பண்ணுறா அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி தான் பார்த்துட்ருக்காங்க. இதை தான் இந்த குரூப்பில் ஏதோ மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது இந்த குரூப்பே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்ட்டு எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இன்ட்ரொடக்ஷன் உங்களோட பாட்டு எல்லாத்தையும் பாடி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே போயிட்டுருக்க கடைசியாக தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்போது வயன் அப்படின்ட்டு ஆரம் கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஆரம் பக்க போகிறீங்க. வயன் நீ செம்மையாக பாடின தெரியுமா அப்படின்ட்டு ஆரம் சொல்ல, நீங்கள் தெரியும் நான் நல்லா தான் பாடியிருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அப்போ ஜேகே போதும் ரொம்பலாம் பண்ணாத, இருந்தாலும் உன்னோட வோக்கலில் சில பிரேக்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நீ கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, அப்போ நீங்கள் போதும் மூடுறியா, இப்போ தானே ஸ்டார்டிங், நான் போக போக உன்னை விட செம்மையாக பாடி கட்டுவேன் பாரு அப்படின்ட்டு நீங்கள் ஜேக்கிக்கே சேலஞ்ச் விடுறீங்க. அவர் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க முன்னாடி என்ன தான் அவர் அப்படி சொன்னாலும் மனசுக்குள்ளே அவருக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, அவங்கள நினச்சா ப்ரௌடாக தான் இருக்குது. சுகா சிம்பிளாக நீ செம்மையாக பாடினவயன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க. சரி ஓகே என்னோடய மெம்பர்ஸ் அப்புறம் தேடுவாங்க, நான் போகிறேன். ஓகே வயன் அப்படின்ட்டு 3 பேரும் பாய் சொல்கிறாங்க. நீங்களும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே சிரிச்சிட்டாங்க வந்து கிளம்பிடுறீங்க. ஸோ இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஜிம்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே த்ரெட்மில்லில் தான் விறுவிறுக்க அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கீங்க. அவங்களுக்கும் பியூட்டி கான்ஷியஸ் வந்துருச்சு. அதே நேரத்தில் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம்ல, அதனால தான் அவங்கள நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் நீங்கள் தான் இன்னுமே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அந்த ஜிம் ரூம்குள்ளே அப்படியே டேயாங் தான் வராரு. அவர் யூஸ்வலாக இந்த டைமுக்கு தான் வந்து தனியாக அவரோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அதனால் அவர் அப்படியே வர, அப்போது நீங்கள் அங்கே நின்று ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்கள, ஸோ அதை பார்க்குறாரு. இது நேற்று அந்த பாடினாலே அந்த பொண்ணு தானே அப்படின்ட்டு அவங்கள பார்த்தோன்னுமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவரும் அவங்க பக்கத்தில் இருக்க அந்த த்ரெட்மில்லையே வந்துட்டு அவருமே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பண்ணிக்கிட்டே அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி போனிடெயில் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து ஒரு மாதிரி இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஷேப்பில் தான் இருக்கீங்க, இருந்தாலுமே நீங்கள் இன்னும் ஃபிட் ஆகணுன்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கீங்கள. ஸோ அதனால தான் அவரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் அவர் திரும்பி பார்க்கல தான், ஆனால் உங்களுக்கு முன்னாடி ஒரு மிரர் தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியுது டேயாங் உங்களை தான் பார்த்துட்ருக்காருன்னு. ஆனால் உங்களுக்கு தெரியல ஏன் என்னை இப்படி பார்க்குறாரு இவர் அப்படின்ட்டு உங்கள் மனசில் தோணுது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு நீங்களும் பார்க்குறீங்க, அவர் விடாமல் உங்களே தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரா. அப்போ நீங்கள் அப்படியே உங்களோட த்ரெட்மில்லை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே திரும்பி நீங்கள் டேயாங்க பார்க்குறீங்க. அவர் 2 நிமிஷம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு கூட புரிஞ்சிக்காமல் உங்களே தான் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு கூப்பிட, அப்போ அவர் என்னையா உங்களை தான்
ஏன் என்னைய பார்த்துட்ருக்கீங்க? ஆஹா, இல்லை, நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். நீ நேற்று செமையா பாடின. உன்னோட பேர் என்ன? என்னோட பேரா? நான் தான் அன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது சொன்னேனே. இன்ட்ரோடக்ஷனா அப்படின்ட்டு அவர் முழிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் பாட்டு பாடும்போது தான் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பார்த்துருப்பாரு. அன்றைக்கி நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போதெல்லாம் அவர் நிமிர்ந்து கூட பார்த்துருந்துருக்க மாட்டார். ஸோ இப்போது நீங்கள் சரி ஓகே என்னோடய பேர் வயன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கையை கொடுக்க, அப்போ அவரும் அவங்க கையை பிடிச்சி ஷேக் பண்ணிட்டு என்னோடய பேர் டேயாங், எனக்கு தெரியும் எனக்கு என்னோடய பேர் தெரிஞ்சிருக்கோன்னு அப்படின்ட்டு அவர் சொல்ல, இல்லையே உங்களை யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவரே ஷாக் ஆகிட்டு பார்க்குறாரு. ஏன்னா உனக்கு நிஜமாவே தெரியாதா? இல்லையே தெரியாதே. பொய் சொல்லாத, என்னை எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அப்படியா? ஆனால் எனக்கு தெரியாதே அப்படின்னு நீங்கள் விளையாட்டுத்தனமாக வேணும்னே தான் சொல்கிறீங்க. அப்போ அவர் உனக்கு நிஜமாவே தெரியாதா அப்படின்ட்டு சீரியஸாக கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இல்லை தெரியாது அப்படின்றீங்க. சரி ஓகே என்னோடய பேர் டேயாங், நான் பிடிஎஸில் ஒரு மெம்பராக இருக்கேன். ஓ நீங்கள் பிடிஎஸில் ஒரு மெம்பராக இருக்கீங்களா? எனக்கு பிடிஎஸ்ஸை தெரியும், ஆனால் அதில் நீங்கள் இருப்பீங்கன்னு தெரியாது அப்படின்ட்டு சொல்ல. அப்போ டேயாங் ஒரு மாதிரி பார்க்குறாரு. உனக்கு பிடிஎஸ்ஸை தெரியும் ஆனால் என்ன தெரியாதா? இல்லையே, பிடிஎஸ் மெம்பர்ஸ்லேயே நான் தான் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? ஓ அப்படியா? ஆனால் எனக்கு உங்களுக்கு தெரியாது. எனக்கு உங்கள் குரூப்பில் இருக்க அந்த வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் இருக்கார்ல ஜின், அவரை தெரியும். அண்ட் சன்ஷைன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாரே, ஜேஹோப்பை தெரியும். அண்ட் ஆரம் சுகா அவங்க எல்லாரையும் தெரியும், அவங்களாம் செம்மையாக பாடுவாங்க. அண்ட் ஜேகே அவரோட ஓக்கலை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ செம்மையாக பாடுவார். அண்ட் லாஸ்ட்டாக ஜிமின் அவர் இருக்காரே, அவர் எவ்வளோ அழகு தெரியுமா? அவர் அடிச்சிக்க ஆள் இல்லை. அண்ட் அவரோட ஃப்ளோட்டிங் ஸ்கில் யாராலையும் அடிச்சிக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரசித்து சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் தான் உன்னோட ஐடல் டைப் அப்படி தானே அப்படின்ட்டு டேயாங் கேட்க, நீங்கள் ஆமாம் கரெக்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போனா அவங்க எல்லாரையும் தெரியும், உனக்கு என்ன மட்டும்தான் தெரியாது அப்படி தானே அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி சீரியஸாக ஃபேஸ் வச்சுட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஆமாம் எனக்கு உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சரி ஓகே நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களோட திங்ஸ் வாட்டர் பாட்டில் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஜிம் ரூமை விட்டு வெளில போயிட்டீங்க. டேயாங் அப்படியே போகிறவங்களே தான் பார்க்குறாரு. இவளுக்கு எல்லாரையும் தெரியுமா ஆனால் என்ன மட்டும் தெரியாதான், இது என்ன லாஜிக் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஒன்று சொல்கிறது வேணும்னே நம்மளை கலாய்க்கிறதுக்காண்டி சொல்லணும், இல்லைனா உண்மையாகவே இவளுக்கு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நாம் இன்னுமே பாப்புலர் ஆகலை, நம்ம இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ ரொம்ப மோட்டிவேட்டடாக அவர் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்கிட்ட நீங்கள் வெளில வந்தீங்கள்ல, வெளில விட்டு செம்மையாக விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு டேயாங் யாருன்னு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நீங்கள் வேணும்னே தான் அப்படி சொன்னீங்க. அப்போ அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வந்திருக்கும், இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதனால தான் இப்போ வெளில வந்துட்டு செம்மையாக விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே அந்த சீன் கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் மறுபடியும் நீங்கள் உங்கள் மெம்பர்ஸ் கூட தான் நின்றுட்டுருக்கீங்க ப்ராக்டிஸ் ட்ரெஸ்ஸில். ஏன்னா இன்றைக்கி தான் உங்களுக்கு எந்த பிடிஎஸ் மெம்பர் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அவங்க அசைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தர் கூட அசைன் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் எந்த பர்சனுக்கு எந்த மெம்பர் அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்காண்டி அங்கே எல்லாரையும் உட்கார வச்சுருக்காங்க அசைன் பண்ணுறதுக்கு. அப்போது ஆரம் சுகா ஜேகே அப்படின்ட்டு 3 பேரும் ஒரு பக்கம் தான் உட்காந்துருப்பாங்க. நான் தான் என்ன சூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு சுகா சொல்ல, இல்லை நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு 3 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் இல்லை, நான் தான் சூஸ் பண்ணுவேன், அவள் என்னோட செல்ல தங்கச்சி, நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, அதுவும் பார்க்கலாம் அப்படின்ட்டு 3 பேருமே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் அசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த வாட்டி பிடிஎஸ் மெம்பர்ஸ் தான் அவங்களோட பார்ட்னரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ட்ரெயினியை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இவங்க 3 பேரும் இப்படி அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த நியூ குரூப்போட மேனேஜரும் பிடிஎஸ் மெம்பர்ஸோட மேனேஜருமே அங்கே தான் இருக்காங்க. அவங்க தான் இந்த பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போது சரி ஓகே எல்லோரும் வந்துட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். மெம்பர்ஸ் உங்களுக்கு எந்த பார்ட்னர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட எல்லா ஸ்கில்லுமே நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ 1 மந்த் இந்த ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம மெம்பர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல, சரின்ட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸும் சரி ஓகே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஜிக்கு தான் கையை தூக்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டே கையை தூக்கிட்டா வயன் அதாவது உங்களை அவர் எடுத்துக்கலாம்ல, அதனால அப்போ அவர் அப்படியே எந்திரிக்கலான்னு போக, அப்போ டேயாங் எந்திரிச்சிட்டு எனக்கு இவ தான் வேணும் அப்படின்ட்டு உங்களை பார்த்து கை காமிக்கிறாரு. எல்லோரும் அப்படியே திரும்பி ஷாக் ஆகிட்டு டேயாங்க தான் பார்க்குறாங்க. ஏன்னா டேயாங் எப்போவுமே மற்ற மெம்பர் செலக்ட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு பொறுமையாக இருப்பார். ஆனால் இன்றைக்கி என்னென்னா அவர் எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாரா, அதனால் ஆரம் சுகா ஜேகே 3 பேரும் அதுவும் ஏன் வயனையே அவன் சூஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த மேனேஜரும் ஓகே வயன்
நீங்கள் இதுக்கப்புறம் டேயாங் கிட்ட தான் ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே டேயாங்க தான் பார்க்குறீங்க. அவரும் மனசுக்குள்ளே என்ன தெரியாதுன்னு சொன்னல, இதுக்கப்புறம் நான் யார், என்னோடய ஸ்கில் என்ன அப்படின்ட்டு நான் காமிக்க போகிறேன் பாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசில் அதை வச்சுக்கிட்டு தான் உங்களை செலக்ட் பண்ணியிருப்பாரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லாவே பாடியிருப்பீங்க, அவர் ட்ரைனிங் கொடுத்தா இன்னுமே நல்லா பாடுவீங்கன்னு நம்பி தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போது நீங்கள் 2 பேரும் ஒரே டீம்னால அவங்க 2 பேரையும் செப்பரேட்டு நிற்க வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க, பட் எதுவுமே பேசலை. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே டேயாங் ஏன் என்ன சூஸ் பண்ணார் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கொஷின் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு மற்ற மெம்பர்ஸ்க்கெல்லாம் வேறு வழி இல்லைல்ல, அவங்க என்னது இது வயனை போய் அவன் சூஸ் பண்ணிக்கிட்டானே, நான் சூஸ் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. அப்போ ஆரம் ஏன்னா நீ சூஸ் பண்ணலான்னு இருந்தியா, ஏன் என்ன ஆரம் ஏன்னு சொல்கிற, அவள் எவ்வளோ நல்லா பாடினா, அவகிட்ட 2 டேலண்ட் இருக்குது. அவள் சாஃப்ட் மியூசிக்குமே பாடுறா, அதே நேரத்தில் ரேப்புமே பாடுறா. அவளுக்கு ஃபஸ்ட்டு நான் ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினச்சேன், பட் டேயாங் முந்திக்கிட்டான் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜின்னுமே ஆமாம் நானும் அவளை தான் சூஸ் பண்ணலான்னு இருந்தேன், ஆமாம் நானும் அவளை தான் சூஸ் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்ட்டு டோட்டலாக பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களை தான் சூஸ் பண்ணலான்னு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஆரம், சுகா, ஜேகே தான் ஷாக் ஆகுறாங்க. ஸோ இப்போது அவங்க 6 மெம்பர்ஸ்க்குமே வேறு வழி இல்லாமல் மிச்சம் இருக்க மெம்பர்ஸில் தான் ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போது அப்படியே ஒருத்தரும் சூஸ் பண்ணிகிட்டே இருக்க. எங்கிட்ட நீங்கள் டேயாங் நீங்கள் எதுக்கு என்ன சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு டேயாங்கை பார்த்து கேட்குறீங்க. அப்போ அவரும் நான் கூட நீ கேட்க மாட்டியோன்னு நினச்சேன் அப்படின்றாரு. என்ன இல்லை நீ தான் என்னை பற்றி எதுவுமே தெரிலன்னு சொன்னல, அதுக்காண்டி தான் என்னோடய டேலண்ட் என்னென்னு உனக்கு நிரூபிக்கணும்னு நினச்சேன். அதே நேரத்தில் நீ நல்லாவோ பாடின, ஸோ ஃபஸ்ட்டு நானே உனக்கு ட்ரெயினராக இருக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. நீங்களும் ஓ அப்படியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு டேயாங்க பிடிக்கும். ஜிமின் உங்களுக்கு ஒரு ஐடல் டைப் தான், ஆனால் அதுலேயே ரொம்ப ஹேண்ட்ஸம்னா டேயாங் தானே. ஸோ அவரே உங்களோட பார்ட்னராக வந்திருக்காரு, அதை நினச்சி தான் உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. ஸோ இப்போது எல்லாருமே அசைன் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் தான் இங்கே நியூ ஐடலாக ட்ரெயின் ஆகிட்டுருக்கவங்களுக்கு நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க. ஸோ உங்களோட ட்ரைனிங்கை நீங்கள் இப்போயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் சின்சியராக அவங்களுக்கு அசைனாக இருக்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம் லீடரில், ஸோ அவர் ஒரு லீடராக தான் அவரும் சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த நியூ குரூப்புக்குன்னா ஒரு லீடர் ஒருத்தவங்க செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஆரம் இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. லீடராக எப்படி இருக்கணும், அதே நேரத்தில் வோக்கலாக எப்படி இருக்கணும், ரேப்பிங் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சின்சியராக சொல்லிகிட்டு இருக்க. இங்கிட்டு சுகா, ஜேகே, ஜென், ஜேஹோப் அப்படின்ட்டு எல்லாருமே தான் ரொம்ப சின்சியராக உங்களோட பார்ட்னருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதே நேரத்தில் இங்கிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து டேயாங்க தான் ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவர் அப்போலேருந்து உட்காந்துட்டு எதையும் நோண்டிகிட்ருக்காரே தவிர அவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. நீங்கள் அப்படியே திரும்பி மற்ற மெம்பர்ஸ் தான் பார்க்குறீங்க. அவங்க எல்லோரும் அவங்களோட பார்ட்னருக்கு ரொம்ப சின்சியராக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் கூட இவர் நல்லா சொல்லி கொடுப்பாருன்னு நினச்சா, அவர் என்ன பேப்பரையும் நோண்டிகிட்ருக்காரு அப்படின்ட்டு அந்த பேப்பரையும் டேயாங்கையும் தான் மாறி மாறி பார்க்குறீங்க. அப்போ அவர் ஓகே இந்தா இதை ஃபஸ்ட்டு போய் பாடு. பாடணுமா, நீங்கள் எதுவும் சொல்லலையா, நான் என்ன சொல்லணும், நீங்கள் எந்த அட்வைஸும் எனக்கு சொல்ல மாட்டிங்களா, மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அட்வைஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு நல்லா தான் பாடுற, அதனால உனக்கு அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை, நீ பாட தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்ப, இந்தா அப்படின்ட்டு அவர் அப்படியே அந்த ஷீட்டை கொடுக்க நீங்களும் வாங்கி பார்க்குறீங்க. அந்த லிரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வரலை தான் இருந்தாலும் நீங்கள் பாட ட்ரை பண்ணுறீங்க. அப்பட்டே அங்கே அப்படி இல்லை இப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்களுமே அது எல்லாத்தையுமே நல்லாவே கற்றுக்குறீங்க. இங்கே ஆரம் சரி ஓகே நீ இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஒரு மெம்பர்ஸாக பார்த்துட்ருக்காரு. அப்போது அப்படியே ஜிம்மிக்கிட்ட வர ஜிம்மின் கூட சும்மா அரட்டை வச்சு தான் சுற்றிட்டுருப்பாருன்னு ஆரம் நினச்சாரு. ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது. ஜிம்மின் தான் ரொம்ப சின்சராக அவரோட பார்ட்னருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த பொண்ணும் ஐயோ விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி கெஞ்சிற லெவலில் தான் பார்த்துட்ருக்கா. ஜிம்மின் பார்க்குறதுக்கு தான் ரொம்பவே நாட்டியான பர்சன், ஆனால் அவர் சிங்கிங் அவரோட ப்ரொஃபஷன் பிரகாரம் வந்துட்டா அவர் ரொம்ப சின்சியர். அதை பார்த்துட்டு ஆரம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜிம்மின் ஷோல்டரில் தட்டிட்டு பெஸ்ட் நீ நல்லா தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ஜிம்மினும் ஓகே ஆரம் அப்படின்ட்டு அவர் மறுபடியும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு ஜிம்மிங்கிட்ட கேட்க அதெல்லாம் முடியாது, நீ முழுசாக கற்றுக்கிற வரையும் பிரேக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ட்ரெயினராக மாறிட்டார் ஜிம்மின். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. மெயினாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்காண்டி தான் ஆரம் வந்திருப்பார். ஸோ வந்து பார்த்தா உங்களை ஃபஸ்ட்டே பாட விட்டுருக்காருல டேயாங். அப்போது ஆரம்
என்ன நீ ஃபஸ்ட்டு அவளை பாட விட்டுட்ட? அப்போ டேயாங், ஏன்னா அவள் ஃபஸ்ட்டே நல்லா தான் பாடுறா. எனக்கு தெரியல அவளுக்கு எப்படி இவ்வளோ நல்லா பாடுறது வருதுன்னு. மேபி அவளோட பிரதர்ஸ் இல்லைனா அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கலாம். இல்லைனா அவள் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி சிங்கிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டுருக்கலாம். அதனாலே அவள்லாம் நல்லா பாடுறா. ஸோ அதனால இவளுக்கு அவ்வளோவா ட்ரைனிங் தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சம் அவளோட கரெக்ஷன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றாரு. அப்போ ஆரவும், என்னோட தங்கச்சி அப்போ எங்களை மாதிரி தானே இருப்பா அப்படின்ற மாதிரி அவரும் பார்க்குறாரு. அப்போ நீங்களுமே ஆரம் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே நல்லாவே பாடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தான் கிட்டத்தட்ட 1 மந்த் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே நல்லாவே ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்ட. நீங்களுமே டேயாங் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஸ்டார்டிங்கில் அவர் ஒரு மாதிரி உம்னா மூஞ்சி மாதிரி தான் இருக்கார். ஆனால் போக போக அவர் நீங்கள் நல்லாவே பண்ணுறீங்களா, ஸோ அதனால் உங்கள் கூட நல்லாவே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள் 2 பேருமே பழக ஆரம்பிக்கிறீங்க. அப்பப்போ உங்கள் பிரதர்ஸ் கூடயும் நீங்கள் லேட் நைட் டின்னர் போகிறது அப்படின்ட்டு உங்கள் பிரதர்ஸ் கூடயும் அப்பப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷமாக உங்கள் பிரதர்ஸ் ட்ரைனிங்கில் ரொம்ப சின்சியராக இருந்திருப்பாங்க. உங்களை மீட் பண்ண கொஞ்சம் கூட டைம் கிடச்சிருக்காது. ஸோ இது ஒரு மாதிரி ஹாப்பியான டேஸஸாக தான் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டேயாங்க பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் எங்கிட்ட டேயாங்க்கு ஃபஸ்ட்டு அவங்க மேலே லவ்வில் விழுந்துட்டார். ஃபஸ்ட்டு எப்போ உங்களை பாடும்போது பார்த்தாரோ அப்போவே அவர் உங்ககிட்ட விழுந்துட்டார். அதை மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்காரு. ஆனால் உங்ககிட்ட சொல்லணும்னு அவருக்கு தோணலை. ஏன்னா சொன்னால் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஒரு ட்ரெயினியாக இருக்கீங்க. நீங்கள் இன்னும் ஐடல் ஆகணும், இன்னும் உங்கள் லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது. அதனால தான் அவர் ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கார். ஸோ இப்போது அப்படியே 1 மந்த் ட்ரைனிங்கும் முடியும். இப்போ மறுபடியும் பார்ட்னர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வாட்டி அந்த நியூ மெம்பர்ஸ் செலக்ட் ஆகிருப்பாங்களா, அவங்க தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா போன வாட்டி பிடிஎஸ் மெம்பர்ஸ் சூஸ் பண்ணாங்க அவங்களோட ட்ரெயினி யாருன்னு. இந்த வாட்டி ட்ரெயினர் யாருன்னு அந்த மெம்பர்ஸ் சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் அப்படியே பிடிஎஸ் மெம்பர் நின்றுட்டுருக்க. அப்போது வயன் என்கிட்ட தான் வருவா அப்படின்ட்டு இந்த வாட்டி ஆரம், சுகா, ஜேகே அப்படின்ட்டு எல்லாருமே மறுபடியும் அவங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஒருத்தராக சூஸ் பண்ண ஆரம்பிக்க நீங்கள் தேர்டாக தான் இருப்பீங்க. ஸோ தேர்டாக நீங்கள் இருக்க. அப்போ நீங்கள் எனக்கு அப்படின்ட்டு உங்கள் பிரதர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் எனக்கு டேயாங் அப்படின்னு சொல்ல எல்லாரும் என்ன டேயாங்கா, போன வாட்டி தான் நீ டேயாங் கூட இருந்த, மறுபடியும் டேயாங் தான் உங்களுக்கு ட்ரெயினராக வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இங்கிட்ட டேயாங் ஷாக் ஆகிட்டு அவங்கள தான் பார்க்குறாரு. ஏன்னா அவர் எதிர்பார்க்கல மறுபடியும் அவரை தான் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போது உங்கள் பிரதர்ஸும் வயன் அப்படின்ற மாதிரி அவங்கள கூப்பிட்றாங்க. நீங்கள் அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போய் டேயாங் பக்கத்தில் நின்றுக்கிட்டீங்க. அப்போ டீயா ஒரு மாதிரி அவரோட ஹாப்பினஸ்ஸை அடக்க முடியாமல், நீ எதுக்கு மறுபடியும் என்னை சூஸ் பண்ண? ஏன்னா நீங்கள் நிஜமாவே ரொம்ப டேலண்டட் தான், மற்ற மெம்பர்ஸும் டேலண்டட் தான். பட் எனக்கு என்னமோ உங்கள் கூட தான் மறுபடியும் நான் ஒரு ட்ரெயினியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வைக்கப்பட. அப்போ டேயாங், ஓ அப்படியா அப்படின்ட்டு அவருக்கு இவன் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. டேயாங் உங்களுக்கு முன்னாடி ஹாப்பினஸை காட்டக்கூடாதுன்னு அப்படியே திரும்பி நின்று சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சே ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குமே டேயாங்க பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் உங்ககிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நடந்திருப்பார்ல. அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப கைண்ட், ரொம்ப ஹேண்ட்ஸம். வேறு என்ன வேணும், உங்களுக்கு டேயாங்க பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால மறுபடியுமே நீங்கள் டேயாங்கையை சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் டேயாங்க்கு என்ன ஹாப்பினஸ்னால் இந்த வாட்டி நீங்கள் ஜிமினை சூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சாரு. ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்களா ஜிமின் தான் உங்களோட ஐடல் டைப் அப்படின்ட்டு. அதனால அவர் என்னமோ நீங்கள் ஜிமினை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக இருந்திருப்பார். நீங்கள் மறுபடியும் அவரை சூஸ் பண்ணது தான் அவருக்கு அவளோட ஃபேவரட் ஐடல் இருந்தாலும் அவள் என்ன தான் சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா அவளுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்ட்டு தான் யோசிச்சு அவர் சிரிச்சிட்ருக்காரு. இங்கிட்டு நீங்கள் இப்போ மறுபடியும் டேயாங்க சூஸ் பண்ணனால அவங்க 3 பிரதர்ஸுக்கும் கொஞ்சம் உங்கள் மேலே கோவம். ஸோ அதனால் அவங்கள செப்பரேட்டாக மீட் பண்ணி ஏன் நீ எங்கள் 3 பேரில் ஒருத்தரை சூஸ் பண்ணாமல் மறுபடியும் டேயாங்கியை சூஸ் பண்ண அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அதுவா, நீங்கள் என்னோடய பிரதர்ஸ், உங்கள் கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்கும், நீங்கள் எனக்கு நல்லா தான் சொல்லி கொடுப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் என்னோடய மிஸ்டேக்ஸை எனக்கு ஹர்ட் பண்ணாத மாதிரி சொல்லுவீங்க. அது எனக்கு சரியாக புரியாது. அதனால எனக்கு என்னமோ டேயாங் தான் எனக்கு சரியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்க. ஆனால் இது ஒன்றும் கரெக்டான ரீசன் மாதிரி அவங்களுக்கு தோணவே இல்லை. அவங்க ஒரு மாதிரி உங்களையே பார்க்க சரி டேயாங் என்ன வர சொன்னார், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகி போக்குறீங்க. அப்போ ஜேகே, எனக்கு தெரிஞ்சு அவள் சொல்கிறதுல உண்மை இருக்க மாதிரி எனக்கு தோணலை அப்படின்றாரு. அப்போது ஆரம், எனக்கும் அப்படி தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட அவள் வந்தானா அவளை நல்லா பர்ஃபெக்ட் ஆக்கணும்னு நம்ம அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துவோன்னு நினைக்கிறா. அதனால தான் அவள் இந்த வாட்டியும் டேயாங்கை சூஸ் பண்ணியிருக்கா. ஏன்னா டேயாங் ரொம்ப கைண்ட். அவன் அவ்வளோ கோவப்பட்டு யார்கிட்டையும் பேச மாட்டான். அதனால தான் மறுபடியும் அவனையே சூஸ் பண்ணியிருக்கா இவ.
அப்படின்ட்டு ஆரம் போகிறவங்களையே பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சுகா மேபி அதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவரும் அமைதியாயிட்டாரு. வேறு எதுவுமே பேசலை. ஜேகே தான் ஏதோ ஒன்று அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே தான் மறுபடியும் ப்ராக்டிஸ் போகுது. இந்த வாட்டியே உங்களுக்கு டான்ஸிங் ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன டான்ஸ் இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கே அப்படின்றீங்க. அப்போ டியாங் சிரிச்சுக்கிட்டே வேறு வழியில் நீ இதெல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நல்லா பெண்ட் பண்ணு, நீ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணணுன்னா அப்படின்ட்டு அவர் நல்லாவே சொல்லி கொடுக்குறாரு. நீங்களும் அதெல்லாம் கற்றுட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நான் இந்தியாவில் தான் என்னோடய எஜுகேஷனை முடித்தேன். அங்கே இந்த மாதிரிலாம் டான்ஸ் இல்லை, ஆனால் அங்கே செம்மையாக இருக்கும். எனக்கு பிடிச்சதே அங்கே குத்துப்பாட்டுன்னு ஒன்று போடுவாங்க. அதுக்கு எல்லோரும் செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா. என்ன புரியல, நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு டேவன் கேட்குறாரு. உங்களுக்கு சொன்னால் புரியாது, நான் ஆடி காட்டுறேன் அப்படின்ட்டு நீங்கள் செம்மையாக ஆடுறீங்க. அதை பார்த்தோன்னே இப்படியெல்லாம் இந்தியாவில் ஆடுவாங்களா? ஆமாம், இந்தியாவில் இதை விட செம்மையாக இருக்கும் தெரியுமா, அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி அப்படின்ட்டு நீங்கள் இந்தியாவை பற்றி நல்லா சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. டேங்குமே ஒரு ஆசை வருது, நான் ஒரு வாட்டியாச்சும் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றீங்க. ஓகே, அப்போது இந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோ, நீ தான் என்னை கூப்பிட்டு போகிற சரியா? ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சிட்டே சொல்ல அதுக்கப்புறம் டேங்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போது நீ இதுலலாம் நல்லா தான் இருக்க, பட் உனக்கு கப்பல் டான்ஸஸ் எல்லாம் வருமா? என்ன கப்பல் டான்ஸஸா? அதெல்லாமே தேவையா என்ன? ஆமாம், ஏன் தேவையில்ல நினைக்கிறியா? எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ இதை கற்று வச்சுக்கிறது நல்லதான், எல்லாத்தையும் கற்றுக்கோ அப்படின்ட்டு அவரும் உங்களுக்கு கப்பல் டான்ஸஸ் எப்படி பண்ணணும், கொரியாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கப்பல் டான்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் டியாங் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஓ இதுவா அப்படின்றீங்க. உனக்கு தெரியுமா என்ன? தெரியும், நான் இங்கே தான் வளர்ந்தேன், பட் என்னோடய எஜுகேஷனை முடிக்கிறதுக்காண்டி தான் நான் இந்தியா போனேன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் டேங்க் கோஆப்ரேட் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த டான்ஸுமே ஒரு மாதிரி ஸ்மூத்தாகவே முடிய. அப்போது டேயாங் வயன் என்ன சொல்லுங்கள் டேயாங். இல்லை, நான் இதை உங்ககிட்ட சொல்லாமா வேணாமான்னு தெரியல, பட் இதை கேட்கலன்னா நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்களும் அப்படி டேங்க பார்த்து கேட்க. அப்போ அவர் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ஏன் டேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கேட்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு டேங்க தான் பார்க்குறீங்க. எனக்கு தெரியும் இது உனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும்னு. உன்னை விட நான் பெரியவன் தான், ஆனால் ஒரு 4-5 இயர்ஸ் பெரியவன் அவ்வளோதான். அதனால நீ ஏதாச்சும் யோசிக்கிறியா என்ன? சேச்சே அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய கேப்பப் குரூப்பில் இருக்கீங்க, நான் இப்போ தான் இன்னும் நான் ஒரு பேண்டாகவே மாறல, நீங்கள் என்ன டேட்டிங் கூப்பிட்றீங்களே அதான் யோசிக்கிறேன். இங்கே பாரு, அதில் என்ன இருக்குது, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதுக்கப்புறம் பழக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் ஜஸ்ட்டு டேட் பண்ணலாம், உனக்கும் எனக்கும் செட் ஆகலைன்னா வேணால் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், பட் இது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும், யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றாரு. அப்போ நீங்கள் ஓ அப்படின்னா வேணா ஓகே அப்படின்ட்டு ஈஸியாக ஒத்துக்கிட்டீங்க. அப்படியாங் இப்போ நீ ஓகே நான் சொன்னேன்? ஆமாம் ஓகே நான் சொன்னேன் அப்படின்றீங்க. அப்படியாங் ஓ அப்படியா அப்படின்ட்டு செம்ம குஷியாயிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன் என்னாச்சு வயன்? நான் ஜஸ்ட்டு ஹக் தானே பண்ணேன், நம்ம 2 பேர் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஹக் பண்ணுறது கூடமா தப்பு? நான் இப்போ தான் டேட் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன், அதுக்குலாட்டியுமா அப்படின்றீங்க. என்ன அதுக்குலாட்டியுமா? இப்போ நம்ம 2 பேர் கப்பல்ஸ் ஆகிட்டோம், அப்புறம் என்ன அப்படின்ட்டு உங்கள் கணத்தை பிடிச்சி அப்படியே உங்களை கிஸ் பண்ண. நீங்கள் டேயோங் என்ன பண்ணுறீங்க? என்ன இதுவும் இங்கே காமன் தானே, கப்பல்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணிப்பாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ தான் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதுக்குலாட்டியும் நீங்கள் என்ன இவ்வளோ தூரம் போயிட்டீங்க? ஏன் உனக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை, பட் நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா இங்கே இருக்கவங்களாம் தப்பாக நினச்சிப்பாங்க. நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க இதை சீக்கிரட்டாக வச்சுக்கலான்னு, நீங்களே எல்லாருக்கும் காமிச்சிருவீங்க போல் நம்ம 2 பேரும் டேட் பண்ணுறோன்னு அப்படின்ட்டு சொல்லாட்டி அவங்க ஆமாம்ல அப்படின்றாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டேட்டிங் அப்படியே தான் போயிட்டுருக்கு, ரொம்ப சீக்ரெட்டாக. நீங்கள் உங்கள் பிரதர்ஸ் கிட்டேருந்து கூட இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டிங்க. ஸோ அப்படியே தான் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போது ஒரு நாளைக்கு நீங்களும் டேயாங்கும் தான் அமைதியாக உங்களோட டான்ஸ் ப்ராக்டிஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங் பையன் சொல்லுங்கள் டேயாங், இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குல்ல? ஆமாம் அமைதியாக தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படி டேயாங்க பார்த்து சொல்ல. அப்போ அவர் உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. டேயாங் நீங்கள் எதுக்கு பிளான் போட்டிங்க நல்லா தெரியுது, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இறங்கி போகிறீங்க. அப்போ டேயாங் கையை பிடிச்சி எங்கே போகிற? நான் என்னோடய ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், என் கையை விடுங்க டேயாங் அப்படின்றீங்க. ஆனால் அவர் விடாமல் அப்படியே உங்களை பிடிச்சி இழுக்க. இப்போ நீங்கள் அப்படியே அவர்கிட்ட தான் போய் நிற்கிறீங்க.
அப்போ அவங்க வெஸ்ட்டை சுற்றி ஹேண்டட் அப் பண்ணிட்டு, வயன் என்ன எனக்கு ஒரே ஒரு கிஸ் தான் ஏன் இல்லை முடியாது, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க, இங்கே தான் யாருமே இல்லையே, நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே ரொமான்டிக்காக பேச வர. அப்போ நீங்களும் அது அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. வெக்கப்படாத, எனக்கு ஒன்று மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்றாரு. நீங்களும் சரின்ட்டு வெக்கப்பட்டுட்டே அவர்கிட்ட அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போ திடீர்னு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்க நீங்கள் 2 பேரும் ஹாலுக்கு ஒரு பக்கமாக போய் நின்றுக்கிறீங்க. வந்தது ஜிமின் தான். ஜிமின் வந்துட்டு, ஏட்டியா நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு பார்க்குறாரு. அப்போ தான் நீங்களும் அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்பட்டியா, ஜிமின் நீ ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை உன்னை காணுமே, அதனால தான் இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை பார்த்துட்டு அப்படியே அவங்க திரும்பி பார்க்குறாரு. அப்பட்டியா, ஓ அப்படியா, சரி ஓகே வயன், நான் சொன்னதை ப்ராக்டிஸ் பண்ணிவிடு, இப்போ நானும் ஜிம்னு கிளம்புறோம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஜிம்னு கூட்டிகிட்டு அங்கே கிளம்பிட்டாரு. ஸோ நீங்களும் இங்கே அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் எல்லாமே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் செம்ம வைரல் ஆகிட்டுருக்கு. அந்த நியூஸில் நீங்கள், சுகா, ஜேகே, ஆரம் 4 பேருமே சிப்ளிங்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் 4 பேருமே ஒரே ஃபேமிலின்ற மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஷாக்கு தான். அப்போ ஆரம், இது எப்படி ரிலீஸ் ஆச்சு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதே அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி செம்ம டென்ஷனாக இருக்கார். இங்கிட்ட நீங்களும் ரூமில் தான் இருக்கீங்க, ஏன்னா இந்த மாதிரி நியூஸ் போயிட்டுருக்கனால அவங்க யாருமே வெளியில் விடலை, அதனால் நீங்கள் ரூமில் இருக்க. அப்போது திடீர்னு உங்கள் ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே சுகா தான் வராரு. வந்தவர், வயன் வா அப்படின்ட்டு உங்களை மட்டும் கூட்டிகிட்டு அப்படியே போகிறாரு. என்னாச்சு சுகா, இது எப்படி ரிலீஸ் ஆச்சு, இது எப்படி இந்த மீடியாவுக்கு தெரிஞ்சது, நம்ம இது சீக்ரெட்டை தானே வச்சுருந்தோம். ஆமாம் அதான் எப்படியோ ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ வேறு வழி இல்லை, நம்ம எல்லாருக்கும் சொல்லி தான் ஆகணும். என்னத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, இப்போ அப்படியே உங்களை சுகா வெளில தான் கூப்பிட்டு வர்றாரு. பார்த்தாங்க நிறையா ரிப்போர்ட்டர்ஸ், கேமராஸ் அப்படின்ட்டு எல்லாருமே இருக்காங்க. அதே நேரத்தில் ஜேகே, ஆரமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே நீங்கள் 4 பேர் நின்றுட்டுருக்க. எங்கிட்ட மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களோட ரூமில் உட்காந்து தான் நியூஸை பார்த்துட்ருக்காங்க. லைவ் டெலிகாஸ்ட் தான் ஆகிட்டுருக்கு. அப்பட்டியா, என்னது இது, இப்படி யார் ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா, இதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காரு. அப்போ ஜிமின், எனக்கு தெரிஞ்சு இவங்க கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் தான் வந்திருப்பாங்க, அந்த நியூஸ் எல்லாம் ஜஸ்ட்டு ரூமர்ஸ் தான், அது உண்மை இல்லைன்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல. அப்போ ஜின் சும்மா இல்லாமல், ஒருவேளை உண்மையாக இருந்தா அப்படின்றாரு. அப்போ எல்லோரும் திரும்பி சின்ன பார்க்க, சும்மா ஜோக் பண்ணேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்போது ஆரம் தான் எல்லாருக்கும் முன்னாடியே வந்துட்டேன். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த நியூஸ் பிரேக்கிங் நியூஸாக கூட போயிட்டுருக்கு, அது உண்மையாக என்ன அப்படின்ட்டு தான் கம்பெனி சார்பாக இந்த ப்ரெஸ் மீட்டை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிரேக்கிங் நியூஸில் இருந்தது எல்லாமே உண்மை தான். வயன் நியூ ட்ரெயினியாக இருக்கா, இப்போ தான் அவள் ஐடல் ஆகிறதுக்காண்டி எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கா. அவள் எங்களோட உண்மையான சிஸ்டர் தான், எங்கள் கூட பிறந்தவ தான் அப்படின்ட்டு ஆரம் எல்லாருக்கும் முன்னாடியே ஒத்துக்க. அப்போ எல்லாரும் என்ன அப்படின்ட்டு எல்லோரும் கொசுன்னு பேசிக்கிட்டு அப்படியே ஃபோட்டோஸாக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா பிடிஎஸ் மெம்பர்ஸே ஷாக் ஆகிட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன அவங்க 3 பேரோட தங்கச்சியா அப்படின்ட்டு அவர் ஷாக் ஆகிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. இப்போது இதுதான் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. அப்படின்னா இவங்க 4 பேருமே ஒன்றா பிறந்தவங்க தான், இவங்க 3 பேர் மட்டும் பிரதர்ஸ்ன்னு தான் இப்போ வரையுமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு சீக்ரெட்டாக ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்ட்டு செம்மையாக வைரலாக போயிட்டுருக்கு. நீங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலராக ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தால் தானே ஐடல்ஸ் எல்லாம் செம்ம பாப்புலர் ஆவாங்க. அந்த மாதிரி தான் உங்களை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. வேர்ல்டுலேயே பிக்கெஸ்ட் பேண்டாக இருக்க பிடிஎஸில் 3 பிரதர்ஸோட சிஸ்டர் இவங்க தான். இவங்க இப்போ தான் நியூ ஐடலாக ஃபார்ம் ஆகிட்டுருக்காங்க ஹைப்பில் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கிட்ட நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க முன்னாடி பிடிஎஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போது நிஜமாவே இது உண்மைதானே ஆரம், இப்போ உன்னோட தங்கச்சியா அப்படின்ட்டு ஜின் கேட்க, ஆமாம் அப்படின்ட்டு ஆரமும் தலையாட்டுறாரு. நான் கூட சும்மா தான் சொன்னேன், பார்த்தா உண்மையாயிடுச்சு அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. என்ன புரியல? இல்லை நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நான் சும்மா தான் சொன்னேன், மேபி இவன் உன்னோட தங்கச்சியை தான் இருப்பான்னு, பார்த்தா உண்மையாகவே உன்னோட தங்கச்சி ஆயிட்டா அப்படின்ட்டு ஜின் ஃபன்னாக சொல்லிட்டு இருக்க. ஜிமினும் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி, இருந்தாலும் அவங்க 3 பேருக்கு இவ்வளோ அழகான தங்கச்சியா அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் அங்கே விட்டு போட்டுட்ருக்காரு. ஸோ அப்படியே எல்லாரும் ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க. பட் அவங்கள தான் இது ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவங்களோட தங்கச்சியா,
அப்போனா நானும் அவ்வளோ டேட் பண்ணுறத இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, இவ ஏன் நம்மக்கிட்டேருந்து இதை மறைச்சா அப்படின்ட்டு டேங் கொஞ்சம் அவங்க மேலே கோவம் தான். அதனால அவர் ஒரு மாதிரி அமைதியாக நின்று உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் டேங்கை தான் பார்க்குறீங்க. அவர் அப்படி நின்று இருக்கிறத பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே டேங் கிட்டே போய் சாரி டேயாங், நான் உங்ககிட்ட இதை மறைச்சிருக்க கூடாது தான், ஆனால் ஆரம் தான் சொன்னார் இது சீக்கிரட்டாக வச்சுக்கணுன்னு, அதனால தான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங் இருந்தாலும் நீ இதை மறைச்சிருக்க கூடாது வயன். இல்லை டேயாங் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க. அப்போ ஆரம் நீ எதுக்கு அவன்கிட்ட கெஞ்சிட்ருக்க, அவனோட ட்ரெயினர் அவ்வளோதானே, அவன் எல்லார மாதிரியும் தான் ஷாக்கில் இருக்கான், அதுக்கு எதுக்கு நீ போய் அவனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்ருக்க அப்படின்ட்டு ஆரம் கேஷுவலாக சொல்கிறாரு. அப்போ டேயாங் ஆமாம் ஆரம் சொல்கிறது கரெக்டு தான், நீ எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும், நீ எது வேணாலும் மறைச்சிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு டேயாங் ஒரு மாதிரி கோச்சிட்டு போகிறாரு. மற்ற மெம்பர்ஸ்க்கெலாம் ஒன்றும் புரியல, இப்போ இவன் எதுக்கு இவ்வளோ கோச்சிக்கிறான், நாம் எல்லோரும் நார்மலாக எடுத்துக்கிட்டோம்ல, இவன் ஏன் இவ்வளோ கோச்சிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் டேயாங் என்ன டேயாங் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போய் டேயாங் கையை பிடிக்கிறீங்க. அவர் போதுவயன் உனக்கு எனக்கு அவ்வளோதானே அப்படின்ட்டு உங்கள் கையை எடுத்து விட்டு அப்படியே போகிறாரு. அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், நானும் டேயாங்கும் கொஞ்ச நாளாக டேட் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி அவங்களோட பிரதர்ஸை பார்த்து தான் சொல்கிறீங்க. சுகா, ஆரம் அண்ட் ஜேகேவை பார்த்து சொல்கிறீங்க. அவங்க எல்லோரும் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. எங்கிட்ட டேயாங் போயிட்டு இருந்திருப்பார்ல, அவர் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. வயன் என்ன சொல்லிகிட்ருக்க? ஆமாம் எனக்கு டேயாங்கை பிடிச்சிருந்துச்சி, அதனால்தான் நான் அவரை சூஸ் பண்ணேன். எல்லா டைமுமே என்னோடய ட்ரெயினராக இருக்கிறதுக்கு நான் அவரை டேட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் அவர் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. அப்போ டேயாங் அப்படியே திரும்புகிறாரு. அப்போது ஆரம் வயன் நிஜமாவே நீ சொல்கிறது உண்மைதானா? ஆமாம் நான் சொல்கிறது உண்மைதான். அப்போ அவர் அப்படியே திரும்பி டேயாங்கை பார்க்க டேயாங்கும் அப்படியே வந்து அவங்க பக்கத்தில் நிற்கிறார். இப்போது அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. நீங்கள் அப்படியே டேயாங் கையை பிடிக்கிறீங்க. அப்போ தான் எல்லோரும் கன்ஃபார்மே ஆகுது. அப்போ ஜிமின் நான் நினச்சேன் இப்படி தான் ஏதோ ஒன்று நடக்கும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேக்கு தான் செம்ம கடுப்பாகுது. அப்படியே அவங்க 2 பேரும் கையை எடுத்து விட்டுட்டு நிஜமாவா டேயாங் இது உண்மையா அப்படின்ட்டு கொஞ்சம் கோவப்பட்டு டேயாங் கிட்ட கேட்டுட்ருக்காரு. அப்போ டேயாங் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே டேயாங்கோட காலரை பிடிச்சி என்ன சொல்கிற, ஏன் தங்கச்சி நீ டேட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வருது. அப்போ நீங்கள் தான் ஐயோ ஜிகே என்ன பண்ணிகிட்ருக்க, விடு டேங் விழுந்து கையெடு அப்படின்ட்டு நீங்கள் டேயாங்கை ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்க. அப்போ ஜேகேக்கு இன்னுமே கடுப்பாகுது. வயன் இதுக்கு தானா, நீ இதுக்கு தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தியா? ஐயோ இல்லை என்னோடய ட்ரீம் வேறு, டேயாங் வேறு அப்படின்னு நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. பட் ஜேகே கொஞ்சம் கூட அது கேட்க தயாராக இல்லை. அப்போ ஆரம் இங்கே பாரு ஃபஸ்ட்டு கையெடு அப்படின்ட்டு ஜேகேவை பார்த்து ஆரம் சொல்ல. அப்போ ஜேகே என்ன நீங்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்களா, வயன் பண்ணுறது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிடுவீங்களா? போன வாட்டி நான் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், ஆனால் இந்த வாட்டி நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன் அப்படின்ட்டு ஜேகே தான் அவர் ரொம்பவே கோவப்படுறாரு. ஏன்னா அவரோட ரொம்ப பாசமான தங்கச்சி இல்லையா, அதனால தான் அவரால் திடீர்னு இந்த முடிவை ஏற்றுக்க முடியல. அதனால தான் ஜேகே ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ ஆரம் சொன்னா கேளு ஜேகே கையேடு அப்படின்ட்டு கொஞ்சம் சத்தமாக சொல்ல. அப்போ ஜேகே என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு செம்ம கோவமா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில போகிறாரு. அப்போ நீங்கள் ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் ஜேகே சம்மந்தப்படுத்துறதுக்காண்டி பின்னாடியே போகிறீங்க. டேயாங் உங்கள் பின்னாடியே வரலான்னு பார்க்கும்போது நில்லு டேயாங் நான் வந்துட்டு சில கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு சுகா சொல்ல. அப்போ டேயாங் ஒரு மாதிரி முழிக்கிறாரு. அதுவும் கொஞ்சம் டெரராக வேற சொல்கிறாரா, மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் என்னடா நடக்க போகுது அப்படின்ட்டு ஜிமின் ஜின் ஜேஹோப் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டேயாங்கும் நடந்ததெல்லாம் சொல்ல. அப்போது இது உனக்கு கரெக்டாக படுதா டேயாங் அப்படின்ட்டு ஆரம் கேட்க, எனக்கு இது கரெக்டாக தான் படுது, இது நான் ரொம்ப நாளாக யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன், அதனால எனக்கு வயந்தான் கரெக்டாக இருப்பா அப்படின்ட்டு டேயாங் உறுதியாக சொல்ல. ஆரம்புக்கு புரியுது டேயாங் 100% தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு. சுகாக்குமே அது நல்லாவே புரியுது. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. டேயாங் என்ன தான் முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் க்யூரியஸா என்னடா இது ஏதோ மூவி ட்ராமாவில் நடக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இங்கிட்டு நீங்கள் ஜேகே பின்னாடியே வந்திருப்பீங்களா. ஜேகே செம்ம கோவமாக வந்து டெரஸில் அப்படியே ஒரு மாதிரி இடுப்பில் கை வச்சுட்டு டென்ஷனாக நின்றுட்டுருக்காரு. அப்போ நீங்கள் தான் ஜேகே சாரி உன்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் தான், என்ன இருந்தாலும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டேயாங் தானே, நீ எதுக்கு டேயாங் மேலே இவ்வளோ கோவப்படுற, அவன் ரொம்ப நல்லவன் தானே அப்புறம் ஏன் அப்படின்ட்டு கேட்க. அப்போ ஜேகே அவன் நல்லவ தான் எனக்கு தெரியும், ஆனால் நீ எப்படி அப்படின்ட்டு அவருக்கு எதுக்கு கோவப்படுறோன்னே தெரியல. பட் அவருக்கு செம்ம கோவம் வருது. இப்போ நீங்கள் இப்போ எதுக்கு கோவப்படுற, உனக்கு என்னதான் ப்ராப்ளம், டேயாங் என்ன கெட்டவனா சொல்லு. இல்லை அவன் கெட்டவன் இல்லை, அவன் நல்லவன் தான். அப்புறம் என்ன, அது எனக்கு தெரியல, நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல வயன்,
கரெக்டு தான், உன்கிட்ட சொல்லியிருக்கணும் தான். எனக்கும் அவருக்கும் ஃபஸ்ட் செட் ஆகுதான்னு பார்க்கணுன்னு நினச்சேன். அதனால தான். என்ன, அதை நீ என்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணியிருக்கணும். ஆரம்பிக்கிட்ட சுகா கிட்ட அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்ல, ஓகே இதுக்கப்புறம் எந்த முடிவு எடுத்தாலும் உங்ககிட்ட கேட்டு தான் பண்ணுவேன். அப்போனா டியாங், அது நீ தான் இப்போ சொல்லணும். நீ ஒத்துக்கிட்டா தான் டேயாங்கை டேட் பண்ணுவேன், இல்லைனா அதுக்கப்புறம் நான் யாரையுமே டேட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. யாருமே இல்லை, டேயாங் மட்டும்தான், இல்லைன்னா எனக்கு வேறு யாரும் வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. அப்போ ஜேகே, நீ நிஜமாவே சின்சியராக தான் இருக்கியா? பின்னா என்னை பார்த்தா நான் ஜோக் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி போய் கேட்குறீங்க. சரி ஓகே அழுகாத. அப்போனா நீ ஒத்துக்கிறியா? யோசிச்சு சொல்கிறேன் ஜேகே அப்படின்ட்டு நீங்கள் வழிய. சரி இரு, நான் ஆரம்பிக்கிட்டே சுகாக்கிட்டே கேட்குறேன். அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாதான் நான் ஒத்துப்பேன், ஓகேவா? ஓகே, டபுள் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்ல. அப்போ ஜேகேவும் அப்படியே மறுபடியும் அதே ரூமுக்கு தான் வராரு. வந்து பார்த்தா சுகாவும் ஆரமும் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கு, எங்கிட்ட அவங்க ஒரு பக்கம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க நான் போன கேப்பில் என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ ஜேகே அப்படியே சுகாக்கிட்டே ஆரம்பிக்கிட்ட போக அவங்க, ஜேகே நீ என் கூட வா அப்படின்ட்டு 3 பேரும் பக்கத்தில் இருக்க ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஏதோ டிஸ்கஷன் நடக்குது. எங்கிட்ட நீங்கள் டேயாங் தான் அப்படி என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்ட்டு பதட்டமா, ஏதாச்சும் கேட்குதா அப்படின்ட்டு செவத்தில் காது வச்சு கேட்டுட்ருக்கீங்க. ஏதோ கொஞ்சம் கேட்குது, அதனால் நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்க. எங்கிட்ட மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நடத்துங்க, டிவியில் நடக்கிற ட்ராமாவோட இங்கே தான் செம்மையாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி 3 பேருக்கும் குஷியாக தான் இருக்குது. ஒரு மாதிரி உட்காந்து பாப்பம் தின்னுட்டே பார்த்துட்ருக்காங்க. அப்போ டேயாங்கு கடுப்பாகுது. இங்கே ஒருத்தனோட வாழ்க்கையே என்ன போகுதுன்னு தெரில, 3 பேரும் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. அப்போ ஜிமின், என்னடா இதெல்லாம் என்னோட வாழ்க்கையா? உன்னோட வாழ்க்கை தானே, நீ தான் பதட்டமாக இருக்கணும், நாங்கள் 3 பேர் எதுக்கு பதட்டமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்ல. அப்போ டேயாங் ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி மறுபடியும் திரும்பி ஏதாச்சும் கேட்குதா அப்படின்ற மாதிரி ஒட்டி கேட்டுட்ருக்காரு. அப்போ நீங்கள் டேயாங் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, என்ன முடிவு எடுத்திருப்பாங்க தெரியலையே வயன். நீ அம்மா ஜிகே கிட்ட போய் என்ன சொன்ன, அவன் கன்வின்ஸ் ஆகிட்டான்? அதுவா அப்படின்ட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்ல. நீ என்ன என்னோட வாழ்க்கையை ரிஸ்கில் வைக்கிறியா? நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. நீ என்னன்னா அவன் முடிவு இருக்கிற மாதிரி தான் நீ நடந்து பண்ணுற மாதிரி சொல்லியிருக்க. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி பவுட்டி ஃபேஸ் பண்ணிவிட்டு டேயாங் கையை பிடிச்சி, இங்கே பாரு டேயாங், என்ன இருந்தாலும் அவங்க என்னோடய பிரதர்ஸ், அவங்கக்கிட்ட சொல்லாமல் தான் நான் டேட் பண்ணேன். ஆனால் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க முடிவுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால் நடந்துக்க முடியும். அப்போனா வேணாம் சொன்னால் என்னை விட்டு போயிடுவியா? இல்லை டேயாங், நீ கையை விட ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக 3 பேருமே அதே ரூமுக்கு, அதாவது நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களா அந்த ரூமுக்கு வராங்க. அப்போ எல்லோரும் அப்படியே க்யூரியஸாக அப்படியே அவங்க 3 பேரையும், ஆரம், சுகா அண்டு ஜேகேவை தான் பார்க்குறாங்க. அப்போ அவங்க 3 பேரும் ஒரு மாதிரி சீரியஸாக ஃபேஸை வச்சுக்கிட்டு, வயன், டேயாங், என்ன சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு 2 பேரும் போய் அவங்க முன்னாடி நிற்க, நாங்கள் எல்லோரும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். தெரியும், அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க. அப்போ சுகா, வயன், நீ பண்ணது தப்பு தான், என்கிட்ட சொல்லாமல் டேட் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் இது உன்னோட லைஃப், அதனால நாங்கள் 3 பேரும் இதை ஏற்றுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல. நீங்கள் செம்ம குஷியாகிறீங்க. டேயாங்கும் செம்ம குஷியில், நீங்களும் டேயாங்கும் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்ருக்கீங்க. அப்போது பாத்தியா, நான் அதுக்கு தான் சொன்னேன், இது வேணான்னு சொல்ல சொன்னேன் அப்படின்ட்டு ஜேகே கொந்தளிக்க. அப்போ நீங்கள் என்ன நான் என்ன பண்ணேன், இப்போ எதுக்கு ஜேகே நீ இப்படி பண்ணுற? பின்ன என்ன, இங்கே பாரு, இப்போ தான் ஒத்துக்கிட்டோம், அதுக்குள்ளாட்டியும் நீ எங்களை கண்டுக்காம டேயாங்க போய் ஹக் பண்ணுற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்க. அப்போ நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் போய் இப்போது உங்கள் 3 பிரதர்ஸையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ டேயாங், அப்பாடி ஏற்றுக்கிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜிமின் வந்து, சாதிச்சிட்டடா மச்சான் அப்படின்ற மாதிரி டேயாங்க தட்டி கொடுத்துட்ருக்காரு. டேயாங்க சிரிச்சிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ பேசுனியே அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்க, அதெல்லாம் சும்மாடா அப்படின்ற மாதிரி ஜிமின் பேசிகிட்ருக்காரு. அப்போ ஜேகே, இருங்க சந்தோஷப்பட்டுறாதீங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் சொல்லியே முடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல. மறுபடியும் எல்லாரோட ஃபேஸும் சீரியஸ் ஆகுது. அப்போது ஆரம், இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேர் டேட் பண்ணுறது ஓகே தான், பட் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் லிமிட்டில் தான் இருக்கணும். எங்கள் முன்னாடி தான் நீங்கள் டேட் பண்ணுறதா தான் பண்ணணும். எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சது, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் வயன் இன்னும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான குரூப்பாக மாறல, இன்னும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஐடலாக மாறல. அது வரையும் டேயாங் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் எங்கேயும் டேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வெளில போயெல்லாம் சுற்றக்கூடாது. அண்ட் நீங்கள் 2 பேர் டேட் பண்ணுற விஷயம் எங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ட்டு சொல்ல, அப்போ நீங்கள் அவ்வளோதானே ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிறீங்க. அப்போ எல்லாரும் டேங்க பக்கட்டியாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அப்போ ஜேகே டேங் ஐ வில் பி வாட்சிங் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல டியாங் ஜேகே ஓகே நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல, அப்படியே நீ என்கிட்ட இப்படி பேசுகிற அதே மாதிரி டேங் கேட்க, பின்னா எனக்கு தெரியாம நீ அப்படின்ட்டு ஜேகே கோவப்பட, அப்போ நீங்கள் ஜேகே அப்படின்ட்டு ஜேகே கையை பிடிக்கிறீங்க. இப்பயே பார்த்தியா நீ அவன் பக்கம் தான் நிற்கிற அப்படின்ட்டு மறுபடியும் ஜேகே கோவிச்சுக்க. இங்கே பாரு ஃபஸ்ட்டு நான் உங்கள் பக்கம் தான் நிற்பேன், அதுக்கப்புறம் தான் டேயாங் பக்கம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே டேயாங்கை பார்க்க டேயாங் உங்களை பார்க்குறாரு. அப்போனா ஏன் பக்கம் நிற்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஐயோ இங்கே 2 பேருக்கு நடுவில் அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் உங்கள் பிரதர்ஸோட பர்மிஷனோட நீங்கள் 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அண்ட் பிடிஎஸ் மெம்பர்ஸ் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஐடல் ஆகிறதுக்கு எல்லாருமே நல்லாவே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் மறுபடியும் உங்களையும் டியாங்கையும் ஒரு டீமாக தான் போடலை. இங்கே பாரு நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணோன்னா நீ மறுபடியும் அவன் கூட தான் போவேன், அவன் தான் என்னோடய ட்ரெயினராக இருப்பான்லாம் சொல்லக்கூடாது, நீ எங்கள் கூட தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்களும் ஓகே ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதனால ஜேகே ஆரம் சுகா தான் மாறி மாறி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள டியாங் பக்கமே போக விடல. ஆனால் நீங்கள் 2 பேரும் என்ன அமைதியாகவே இருப்பீங்க, எல்லோரும் தூங்கின பிறகு தனியாக மொட்டை மாடியில் குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களோட லவ் லைஃப்பை நீங்கள் ரொம்ப ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம இதோடைய ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிக்கலாம். இந்த ஒன் ஷாட் திடீர்னு நான் யோசித்து ரெக்கார்ட் பண்ண ஒன் ஷாட்டாக தான் இருக்கும். அதனால இதில் அவ்வளோவா ஸ்டோரி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் இதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணலன்னு எனக்கே தெரியுது. ஸோ ஐ எம் சாரி. நான் இந்த மாதிரி ஸ்டோரியில் எப்போவுமே எஃப்எஃப் தான் போட்டிருக்கேன். இது ஒன் ஷாட்னால தான் இவ்வளோ லென்த் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் தான் சொல்லணும் இந்த ஸ்டோரி ஓகேவா இருந்துச்சா அப்படின்ட்டு. ஸோ உங்களோட கமெண்ட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஓகே உங்களை நெக்ஸ்ட் ஒரு நியூ ஒன் ஷாட்டில் பார்க்குறேன். ஓகே பை பாய்.